கோபுர கலசத்திலே ஒளி வீசுது. கேட்டதும் கொடுப்பேனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையும் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதில் வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா Krishna
கிருஷ்ணா கிருஷ்ணா. சிறப்பாக பேரென்பர்கள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த நன்மை அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் விரைவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொறுக்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் மழை வராது யார் எதிர்த்து ஓடிடாதீங்க. ஆமா லேசா சொட்டு வச்சுனே ஒரு ஆளை திரும்பி பார்க்கறது. அவர் எந்திரிக்கிறானா நம்ம எந்திரிப்போமான்னு அப்ப கூட நம்மளா செய்யணும்ன்றது கிடையாது. அருமையான முறையில் இந்த நாடகக்கான வருகிறது இல்லை அன்பு சார்ந்த நாடக ரசிக பெருமக்களுக்கு நெஞ்சாத மனமானது நன்றி என்ற வணக்கத்தை சிறப்பு தெரியாமல் நன்றி நன்றி நன்றி. ஆகியால் நாடகம் நல்ல ஒரு நாடகம். இந்த சிறப்புமே நாடகத்துக்கான வருகிறதில் அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. சரி, இதுல கோமாளி வந்தாச்சு, நாடகத்துல பப்புனு வந்தாச்சுன்னா எங்க வேலையை சிறப்பா பாக்கணும் வாங்க மச்சான். அதனால இந்த நாடகம் நல்லது ஒரு நாடகம். இந்த நாடகத்துல எல்லா பேருக்கும் ஒவ்வொரு பாத்திரம் இருக்கு. என்ன பாத்திரம்? சிலுவர் பாத்திரமா? என்ன கதாபாத்திரம் சொல்லு. எல்லா பேரும் அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பா செஞ்சோம்னா நாடகம் சிறப்பா இருக்கும். ஆகையால் இந்த நாடகம் என்ன நாடகம்னு உங்க எல்லா பேருக்கும் தெரிந்திருக்கும், தெரியாமலும் இருக்கும். சில பேர் நாடகத்தை பார்க்கணும்னு வந்திருப்பீங்க, சில பேர் நாடகத்தை ஏதோ பார்த்துட்டு போவோம்னு வந்திருப்பீங்க, சில பேர் இதுல வரி காசு கொடுத்தாலும் இந்த மழை வந்து கெடுத்துருமோன்னு பயந்துட்டு உட்காந்துருப்பீங்க. இதுல பாதி ஆத்தாக்க தான் நாடகம் பார்க்க வந்திருப்பீங்க. இதுல பாதி ஆத்தாலாம் நாடகம் பார்க்க வந்தாலே கிடையாது. வீட்டுல புருஷங்காரன் தண்ணியை போட்டு படுத்திருக்கானே இவன் முகர கட்டை பாக்குறதுக்கு இவங்க மூஞ்சாவது பார்க்கலாம்னு பாதி பேர் வந்திருப்பீங்க. அப்புறம் இன்னும் சில பேர் வீட்டுல ஒத்தையில போனா எதிர்த்த வீட்டுக்காரி நாய் நம்மளை இதை கடிக்கும்னு பாதி பேர் இங்கேயே உட்கார்ந்து இருக்குங்க. எல்லா பேரும் நாய்க்கு பயப்படுறது பேய்க்கு பயப்படுறது எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அதனால நாடகம் நல்ல ஒரு நாடகம். இது என்ன நாடகம் எல்லா பேருக்கும் தெரியணும். நடக்கின்ற நாடகம் அழகான குகனை மணந்து குறிச்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. காதல் நாடகம். இது ஒரு காதல் கதை. நீங்க லவ் படம் பாக்குற மாதிரி இது ஒரு காதல் நாடகம். அவ்வளவுதான் சுருக்கமா சொல்ல போனா. முருகப்பெருமான் வள்ளியை எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்றார், இதுவே இந்த நாடகத்தோட முக்கிய கருத்து. விடிய காலமே முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணினாரா பண்ணலான்றது தெரிய வரும். ஆனா இதுல பாதி பேர் விடிய துணிக்கு பாக்குறதே கிடையாது. பப்பு டான்ஸோட ஒரு உறுப்பு கிளம்பிடும், அடுத்து வள்ளி வந்ததோட ஒரு உறுப்பு,
நாரதரை பார்த்தோம் இன்னொரு உறுப்பு விடிய காலம் முருகை பெருமை வர்றப்ப 4-5 பேர் உட்காந்துருப்பீங்க. இந்த நாடகத்தை முழுமையா பார்க்கணும். அப்பதான் நாடகத்தோட சாராம்சம் என்னன்னு புரியும். இந்த நாடகத்தை பார்க்காம யாராவது இன்னைக்கு வீட்டுக்கு மட்டும் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்ய போற? எதுக்கு அதே கோயில் இருக்கு. முத்தாலாமா கோயில்ல உங்களை முதல் மண்ணவாரி தூத்துறவே நானா தான் இருப்பேன். நாடகத்தை பார்க்காம வீட்டுக்கு போனா புழு புழுன்னு தான் இருக்கும். வரி காசுலாம் கொடுத்துட்டு வரி காசுலாம் கொடுத்துட்டு நாடகம் அப்படிதான் இருக்கும். இந்த நாடகம் நல்லா மாமா. ஒரு பையன் காதலிக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாமே புதுசா அர்த்தம் தெரியும். காதலிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கடைசியில மோசமான நிலைமையில காதலிக்கிறப்ப அந்த பிள்ளைய வர்ணிப்பேன். அந்த பிள்ளைய உட்கார்ந்தா குட்டம் முடிவேன், நிமிந்தா குத்தம் முடிவேன், உன்னை பிள்ளைங்களை வச்சு தாங்குவேன், உன் எச்சை நக்குவேன், உன் மூத்தத்தெல்லாம் குடிப்பேன்டுவேன். எப்ப லவ் பண்றப்ப அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல தேனாத்தான் இனிக்கும், காதை அனுப்பிடுவேன். அப்புறம் கொஞ்ச நாள்ல காதலிக்க ஒரு பையன் ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் காலு தரையில நிக்காது, அவன் போன்ல சார்ஜ் நிக்காது, அவன் பரிசுல பணம் நிக்காது. ஆனா இந்த முண்டை மட்டுமே தெருவுல நிப்பா. ஏன்? இது காதலுக்கு உண்டான தனித்துவமான விஷயம். இப்போ நீங்க காதலிச்சிருக்கீங்களா? என்னடா எத்தனை ஏற்பாடு பண்ணப்ப காதலிக்கிறது மிக புனிதமானது மாமா. நானும் ஒரு பிள்ளைய உயிருக்கீரா காதலிச்சேன். அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. 5 வருஷ காதலுங்க. அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க, அவங்க அண்ணன் தம்பி ஒத்துக்கிட்டாங்க, ஊர்ல சொந்தக்காரங்க ஃபுல்லா ஒத்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் முட்டுக்கட்டையாவே அடிக்கான். இன்னமும் யார் அது கேட்டா அவன் புருஷன் தெரியா செருப்பு கட்டி உடனே மேலதான் அடிக்கிறா. அடுத்த முன்னாடிக்காக நிறைய பேர் அப்படித்தாங்க. பொண்டாட்டிய லவ் பண்ணுங்கடான்னு அடுத்த பொண்டாட்டியவே விளக்குறாங்க. கேட்டா அதுவும் பொண்டாட்டி தானே வசனம் வேற வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, அவன் புரிஞ்சா உணர்ந்த வாழ்க்கையில இருக்கலாம். நான் கேட்கிறேன், நிறைய பேர் என்ன பத்தி ஆத்தா மாதிரி இருப்பீங்க. யாராவது ஒரு புருஷன் வப்பாட்டி விப்பாட்டி வச்சுக்கிட்டா நம்ம யதார்த்தமா ஒரு பழமொழிய சொல்லுவோம். நல்லா பாருங்களேன், பக்கத்து வீட்டுக்காரன் வப்பாட்டி வந்தாலும் யாராவது தெளிவா சொல்ல மாட்டீங்களா? ஏயா உனக்கு இந்த விஷயம், உனக்கு இது தேவையா? வீட்டுல பொண்டாட்டி கிளி மாதிரி இருக்கு, அவன் எப்படி இருக்கான்னு சொல்லுவான். எப்படி சும்மா சத்தமா சொல்லுச்சா? எப்படிதான் சொல்லுவான்? குரங்கு. அதான் சரியா சொல்லுச்சு. வீட்டுல கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கிறப்ப எதுக்கியா குரங்கு போல வப்பாட்டிய வச்சிருக்கேன்னு கேட்பான். ஏன் அதை சொல்றாங்க? நான் கேட்கிறேன், கிளி போல இருக்கிற பொண்டாட்டியும் பொம்பளதேன், குரங்கு மாதிரி இருக்கிற வப்பாட்டியும் பொம்பளதேன். அது ஏன் பொண்டாட்டிய மட்டும் கிளியா, வப்பாட்டிய மட்டும் குரங்குன்றியா? கிளிய கூண்டுக்குள்ள வச்சு வளர்ப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? அதுக்கு வாழைப்பழத்துல இருந்து எல்லா உணவும் வேலைக்கு கொடுத்து அக்கா சொல்லு அம்மா சொன்னா நம்ம சொல்றதெல்லாம் திருப்பி சொல்லும். அது கூட்டு விட்டு போகாது. அதே போலதான் நம்ம பொண்டாட்டி. கிளி எப்படி கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்கும், 4 சுமத்துக்குள்ள பொண்டாட்டி அடப்பட்டு புருஷனுக்கு என்ன வேணுன்றத செஞ்சு கொடுப்பாங்க. அதனாலதான் பொண்டாட்டிய கிளி மாறின்னு சொல்றியா? ஏன் அப்பாட்டி சோறு ஊத்தாரா? ஏன் அப்பாட்டி கையால அமுக்காரா? அப்பாட்டி அமுக்க. ஏன் அப்பாட்டி மட்டும் குறைக்கின்றியா? கிளி எப்படி கூண்டுக்குள்ள இருக்கிற தன்மையோ குரங்க பத்தி உங்க எல்லா பேருக்கும் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துல ஒரு இடத்துல இருக்காது, மரத்துக்கு மரம் தப்பிக்கிட்டே இருக்கும். அதே போல வப்பாட்டி இன்னைக்கு உன்கிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இருக்கும், அப்புறம் ஊர்ல போயிடும். இதனாலதான் வப்பாட்டியே வைக்காதுன்றியா. வப்பாட்டி அதுக்குதான் குரங்குன்னு ஒரு பட்டத்தை ஒண்ணு கொடுத்து வச்சாங்க. என்னைக்குமே குரங்கு புத்தி பின்பற்றுறாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா மாமா, எல்லா பேருக்குமே சந்தோஷமா இருக்கணும். அதுதான் இந்த வாழ்க்கையில நாடகம். இந்த நாடகம் அழகான காதல் நாடகம்னு சொன்னேன். இந்த காதல் நாடகத்தை காண வருகிறதில்ல என்ன பெத்த ஆத்தாக்களுக்கு ரொம்ப நன்றி, ஐயாமார்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த நாடகத்துல எல்லா பேருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இந்த நாடகத்தை நீங்க முழுமையா கண்டுகளிக்கணும். மழை எல்லாம் வராது, யாரும் பயப்படாதீங்க. நீங்க மழை வரும் நினைச்சாலும் இன்னைக்கு வராது. ஏன்னா நாங்க அப்படி டான்ஸ்கார பிள்ளைய கூட்டி விடுவோம். காலத்துக்கு வச்சாண்டா 25 கிலோமீட்டர் எந்த ஊர்லயும் மழை வராது. அப்பேற்பட்ட டான்ஸ். மதுரை சங்கத்திலேயே அக்குமாருக்கு 1ஆம் நம்பர். நாங்க லூசு முட்டை அப்படி சொல்லாத, லூசு முட்டை இருந்துச்சு, இப்ப நல்ல முட்டை. இப்ப மாத்திரத்தை கொடுத்து மாத்திருக்காங்க. ஏன் நாடகம் நடக்குது நம்மளுக்கு எல்லாம் தைரியம். ஆமா, ஏன்டா இவன் வந்து கண்டிப்பா இந்த பிள்ளை வந்த ஊர்ல மலத்தினி கூட வேயாது. ஏன்னா நாங்க போகும்போதுக்கு மழை. ஏன்னா நாடகத்தை நடத்தி முடிக்கிறோமுங்க, சும்மா இல்ல வரிகாசு போட்ட நாடகம். இதுல எல்லா பேருக்கும் ஒரு விஷயம் இருக்குது. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்சது யார் தெரியுமா மாமா? பெண்கள் மட்டும்தான். நான் எல்லா ஊர்லயுமே தைரியமா சொல்லுவேன், உலகத்திலேயே பாவப்பட்ட ஒரு ஜென்மம் மாறினா ஆம்பளை மட்டும்தான். இப்போ எல்லா பெண்களும் ஒரு விஷயத்த நினைச்சிருப்பீங்க, பப்புனுக்கார விலங்கா பையன் வந்ததுன்னே பொம்பளை பத்தி புரணி பேசுறியா ஆறு நினைக்காதீங்க. நான் உங்க வீட்டுல ஒரு பிள்ளை மணிக்க. இப்ப என்ன பெத்த ஆத்தாக்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, நான் கேட்கிற கேள்விக்கு சரியா கை தூக்கிட்டீங்கன்னா தலைக்கு 500 ரூபாய் பரிசு.
தலைக்கு 500 ரூபாய். ஆமா எப்படியா நீரே நீ வந்திருக்கே 3500 ரூபாய்க்கு 2500 வந்திருக்க. பரவாயில்ல, பிரிச்சு கொடுத்து போறேன். அப்படி காசு பத்தல பெட்டி மிருந்தகத்தி விற்போம். நல்ல இங்க வரடா. ஓட்ட விக்கிறது பழைய துணியா வச்சிருக்கியோ? என் துணியெல்லாம் வாங்க ஆளே கிடையாது. நீங்க வேற. அப்ப இல்ல அப்புறம் காசு ஓரம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க இருக்கிற பெண்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், எங்க தாத்தா எல்லா பேரும் செல்போன் யாராவது வச்சிருப்பீங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. செல்போன் இதுல எத்தனை பேர் வச்சிருப்பீங்க? எல்லா பேரும் வச்சிருப்பீங்க. செல்போன் இல்லாத ஆளே கிடையாது. ஏன்னா வாயில பண்றாத மனுஷனை கூட பார்த்து போடலாம், பாக்கெட்ல செல் இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாது. இப்ப நான் கேட்கிறேன் மாமா, நீங்க செல்லு வச்சிருக்கீங்கல்ல, உங்க செல்போன்ல டிஸ்பிளே ஆன் பண்ணுங்களேன். ஆமா ஆன் பண்ணுங்க. என்ன போட்டோ வருது? முதல்ல அம்மா படத்தை அம்மா படத்தை வச்சிருக்கீங்க. மச்சான் நீங்க என்ன படத்தை வச்சிருக்கீங்க? நீங்க ஜல்லிக்கட்டு கால உங்க விருப்பம், நீங்க அதை வச்சிருக்கீங்க. தம்பி நீங்க என்ன வச்சிருக்கீங்க? உங்க ஆல்ரவுண்டர் போட்டோ கொடுத்து நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ எல்லா பேரும் விருப்பப்பட்டதை வச்சிருக்காங்க. நான் கேட்கிற பெண்கள் 3 பேர் செல்போன் வச்சிருக்கீங்கல்ல, இங்க எத்தனை பேர் செல்போன்ல உங்க புருஷன் போட்டோ வச்சிருக்கீங்க? கை தூக்குமா? அப்போ ஒண்ணு மட்டும் தூக்குது. அது மட்டும் தூக்குது. ஏன்டா தூக்குறா? காலையில அடிக்கணும். எங்க கை நீட்டா தூக்கு. ஓ புருஷன் போட்டோ பிள்ளையோட சேர்த்து வச்சிருக்க மட்டுமா காமிச்சிருச்சு. அப்ப விட்டுறாங்க. பக்கத்துல நிக்கிற பிள்ளையோட சேர்த்து வச்சிருக்குது. அதானே நீயாவது கை தூக்கிட்ட. நேத்தெல்லாம் ஒரு ஊர்ல வைக்கிற ஒரு ஒம்பளை சொல்லுது, அவனை வீட்டுல வச்சிருக்கிறது பெருசு, போட்டோ மதுரை வாங்கி வைக்க முடியும். அப்ப எங்கிட்ட தலை திருத்துருவோம். ஏன்னா எங்க அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு. எப்படி? மகனே ட்ரெயினி நாடகத்துக்கு போற, இந்த லைட்லயே நின்றுட்டு உனக்கு சூடு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, வார சனிக்கிழமை ஆச்சுன்னா தலைக்கு விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா உடம்புல சூடு குறையும்டாரு. நானும் வாரம் சனிக்கிழமை தலைக்கு விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இருக்கு மாமா. எதுக்கு பொட்டாச்சு அடி வாங்கி இதுல போன வாரம் என் வீட்டுல விளக்கெண்ணெய் காலியா போயிருச்சு. அப்படி சொல்ற விளக்கெண்ணெய்? ஆமா. சரி என் வீட்டுல காலியா போச்சு. எழுத்து வீட்டுல போய் கேட்டேன், எக்கா உன் வீட்டுல விளக்கெண்ணெய் இருக்கான்னு கேட்டேன். நல்ல பொம்பளை இருக்கு தம்பி, இல்ல தம்பின்னு சொல்லிருக்கணும். அந்த பொம்பளை சொல்றா, தம்பி விளக்கெண்ணெய் வேலைக்கு போயிருக்கு, சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரும். புருஷன் வேணும்னா மண்டி விளக்குனருக்கு கூட்டி போறான்னு யாரு காட்டுறே? மாமனார் கைட்டு. அப்ப எந்த அளவுக்கு புழு புழு இருக்கு. ஆனா அந்த உலகத்திலேயே எல்லா பேருக்கும் நான் சொல்ற மாதிரி சொல்றேன், பெண்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. உண்மைக்குமே வேலை பார்க்கிற வர்க்கம் யாரும் நீங்க மட்டும் தாத்தா. நான் விளையாட்டுக்கு சொல்லுவேன், ஆனா உண்மைக்குமே காலைல எந்திரிச்சு வாச தண்ணி தொலைக்கிறதுல இருந்து வீடு வாசல் சுத்தம் பண்ணி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை கிளப்பி புருஷனுக்கு சோறாக்கி உலைய வச்சு துணிமணி துவச்சு போட்டு அம்பிட்டு வேலையை நாயா பாக்குறது நீங்க. என்னைக்கு நீங்க நல்லா இருக்கணும், என்னைக்கு நல்லா இருக்கணும். ஆனா தமிழகத்துல பெண்களுக்கு 3 கடை ஒண்ணு திறந்திருக்காங்க. என்ன கடை? இந்த கடை இல்லாம ஒரு பொம்பளைனால கூட வாழவே முடியாது. ஏன் அப்படி என்ன கடை? 3 கடை இருக்கு. பெண்களால வாழவே முடியாது. என்னென்ன கடை தெரியுமா? ஒண்ணு பூக்கடை, ஒண்ணு துணிக்கடை, ஒண்ணு நகைக்கடை. எங்க இது 3 இல்லாம இருந்துருவீங்களா தான்? ஒரு ஆள் இருக்காது. ஆம்பளைக்கு 3 கடை இருக்கு. என்ன கடை? கொண்டாட்டி போட்டு வர சங்கிலியை புடிக்க வைக்க அடகு கடை, வித்து தண்ணிய போட சரக்கு கடை, கடைசியில முண்டை தள்ள மாதிரி வந்து சாக்கடை. நம்மளுக்கு பிடிச்ச இதெல்லாம் அறிவுக்கு எந்த படத்தை சாப்பிடல நேந்திராவில். உண்மைக்குமே ஆம்பளை ரொம்ப பாவமாமா. நான் எல்லா ஊர்லயுமே ரொம்ப விஷயமா சொல்றேன். ஏன் தெரியுங்களா? ஆண்கள் என்னைக்குமே தலை சிறந்தவர்கள். ஆனா உண்மையான பாவம் யார் தெரியுமா? ஜவுளி கடையில வேலை பார்க்கிற லேபர். நல்லா திங்கனா வந்துட்டு அந்த புருஷன்காரனை போட்டாட்டி அடிச்சு இழுத்து போகும். அங்க போயிட்டு புருஷன்காரனை டார்ச்சர் பண்றதை விட்டுருவாங்க. ஏன்னா புருஷன்காரனுக்கு மூளையில ஒரு சேரை ஒண்ணு போட்டுருவேன். இதுக்கு போய் அந்த துணிக்கடைக்காரனை சித்திரவதை பண்ணி நாயா கிறுக்க ஆக்குங்க. அந்த புடவை எடுங்க, இந்த புடவை சொல்லி போட்டு மலை மாதிரி குமிச்சு போட்டுட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த அந்த கலர்ல இந்த பாடு இருந்தா நல்லா இருக்கும்ல தம்பி, சரி வாங்கடி அடுத்த கடைக்கு போவோம். இந்த மலை மாதிரி குமிச்சு கடை மடிச்சு வைக்க மயக்க புடுங்க கிழக்கு இருக்கான். ஏன்னா உண்மைக்குமே பாவம் என்ன விஷயம் இதுல ஏன் பொண்டாட்டி இருக்காளே அப்படி ஒரு உத்தமை பத்தினிங்க. ஆனா என் பொண்டாட்டி காண்டி நான் உயிரை கூட கொடுப்பேன். ஏன் தெரியுமா? என் பொண்டாட்டி நல்லவளோ கெட்டவளுங்க சொல்ல முடியாது. எனக்கு ஒழுங்கா துடிச்சு போயிடாமா. என் பொண்டாட்டி கால்ல நெருஞ்சி முள்ளு குத்துறா கூட நான் தாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவ்வளவு பாசம் என் பொண்டாட்டி மேல. போன வாரம் என் பொண்டாட்டிக்கு பிறந்த நாள் விழா வந்துச்சு. என்ன நீ வேணும்னு கேட்டேன். என் பொண்டாட்டி சொன்னா, மாமா எனக்கு பிறந்த நாள் விழாவுக்கு ஒரு சேலை ஒண்ணு எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன். சரி கட்டுன பொண்டாட்டி ஆசைப்பட்டாளன்னு சொல்லிவிட்டு நான் ஜவுளி கடைக்கு மதுரை போத்தீஸ்க்கு கூட்டி போனேன். போனா என் பொண்டாட்டி ஒரு தப்பு பண்ணுனா.
என்ன தப்பு? வர்றப்ப லூசு முண்டை விரிச்சு போட்டே வந்திருந்தான். எதை? இந்த தலைமைத்தத்தை நான் சொன்னேன், பொம்பளை வெள்ளிக்கிழமை விரிச்சு போட்டா வீட்டுக்கு ஆகாதிரி, தலையில இப்படிக்கான பூ வாங்கி வையின்னு சொன்னேன். என் பொண்டாட்டி போய் இந்த இம்புட்டுக்கு பூ வாங்கி வச்சா எவ்வளவு கேட்டா 50 ரூபாண்டா. எனக்கு வந்துட்டு கோவம், செருப்பு கண்டுட்டேன். எதுக்கு? ரெண்டு மோத்தா மகளே, ஒரு பப்புனுக்கார பொண்டாட்டி என்னோட இம்புட்டுக்கான மசூல பூ வைக்கிற, யாருக்கு கேவலம்? உனக்கு யாரு பூ கொடுத்தா? அந்த பொம்பளை தாங்க. நேர பூ வைக்கிற பொம்பளை கிட்ட போனேன். எதுக்குடா பூ வாங்கிட்டேன்னு சொல்லு. மொட்டையா சொல்லாதீங்க. நீ தானே மணி பூ கொடுத்த? ஆமா தம்பி. எவ்வளவு கொடுத்த? 50 ரூபாய்க்கு கொடுத்தேன். செருப்பு பிடிச்சிட. இந்த 500 ரூபாவா? குடும்ப பூவை கூடையோட சொல்லி இம்புட்டு பூவு போய் என் பொண்டாட்டி தன்னை வச்ச மாடுக்கு இது சுத்தினாப்புல. செம்மடி ஓத்தா மகளே, ஏன் பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம். வேற என்னடி பண்ணுது? ஒரே தாகம் மறக்கமாமா, ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு வாங்கித்தாங்கன்னு தானே சொன்னா. பெல்ட்ட முடிவிட்டேன், அடிக்கட்டேன். ஏண்டி பப்புடுக்காரன் பொண்டாட்டி தண்ணி குடிக்கிறதா? அப்படியே வாயில குத்துற மூக்கு பேந்து வரும். ஹோட்டலுக்கு கூட்டி போய் ஆப்பிள் ஜூஸே வாங்கி கொடுத்தேன். குடி வெண்ண மகளே, ஏன் பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசம். வேற என்னடி பண்ணுது? பசியா இருக்குமாமா, 2 புரோட்டா திங்கணும் விட்டே மாதிரி செவுல ஒரு அப்பு. பப்புன்னு கொண்டாட்டி புரோட்டா திங்கிறதா? பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டி போய் பிரியாணியே வாங்கி கொடுத்தையே. பொண்டாட்டி மேல பாசம். அப்புறம் என்ன? இவ்வளவு வாங்கி கொடுத்து அவ என்ன ஒரு வார்த்தை கேட்டாமாமா, செருப்புட்டு அடிச்ச மாதிரி அடிக்கலையா? அவ கேட்ட வார்த்தை தான் குத்திக்கிட்டே இருக்குது. எதுல? நெஞ்சில. அவன் என்ன கேட்டா தெரியுமா? நான் ஒன்ன கேட்டா நீ ஒண்ணு வாங்கி தரையே, நீ என்ன மெண்டல் போயிடாட்டு கேட்டா. ஏன்? பொண்டாட்டி மேல வச்ச பாசம். பாசம் வச்சு கடைசியில அவமானப்பட்டதான் மிச்சம். ஆனா நான் உதுத்துருவேன். தெரியும்ல, உதுத்தாக ஊருக்குறாங்க. நீங்க வேற, உங்களுக்கு ஊத்து தெரியாதுல்ல. எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இருக்கு. பிரச்சனை மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. பிரச்சனை சமாளிக்க கத்துக்கிறேன். உண்மைதானே? சமாளிக்க தெரிஞ்சவங்க சபைக்கு வரணும். என் சித்தர் என்ன கொடுத்து போயிருக்காருன்னு தெரியல. பல வியாபாரி தவமணி சிபி ஐயாவு சேகர் அழகு அன்பு சித்தப்பு அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பல வியாபாரி தவமணி சிபி ஐயாவு மற்றும் அன்பு அழகு சித்தப்பு அவர் சார்பாக நன்றி என்கிற வணக்கத்தை நெஞ்சார்ந்து தெரியப்பட்டுக் கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்க யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தைரியமா பப்புனுக்காரட்ட சொல்லுங்க. உங்க பிரச்சனை அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும். ஏன் தெரியுமா? இங்க கூப்பிட்டாலும் வருவேன். நாடகம் பார்க்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள். நீங்க நாடகத்தை விடிய விடிய பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா, விடிய காலம் ஒரு 5 மணியை போல உங்க ஆதார் அட்டை ஜெராக்ஸ், உங்க 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்தா கொண்டுகிட்டு மேடைக்குள்ள வரவும். எதுக்குடா? விடிய விடிய நாடகம் பார்க்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நாங்க கன்னியாகுமரிக்கு கிழக்க ஒவ்வொரு இடத்துல எழுதி வைப்போம். செதுப்பக்களுக்கு பூரா தண்ணிடா, கடலை போய் அவன் தண்ணிக்கு தாங்க அடிச்சுக்கிட்டு சாங்குறாங்க. பாருக்குள்ள நல்ல நாடு பாரத நாடுன்னு சொன்னார் யாரு? முண்டாசு கட்டைக்கு வந்து பாருங்க. அவர் பாருன்னா உலகத்தை சொன்னாரு. நம்ம ஆள் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பாருக்குள்ளே கிடக்குறாங்க. மெதக்கிறியா மனுஷன்? சரி, குடிக்கிறது நல்லதா கெட்டதா? சின்ன பிள்ளைகிட்ட சொன்னா கூட கெட்டதுன்னு சொல்லுவா. கெட்டது எதனால கெட்டது தெரியுங்களா? நிறைய ஆம்பளைங்க பிரச்சனையில மாற்ற விஷயம் என்ன? எப்படினாலும் நம்ம பொண்டாட்டிக்கு குடிக்கிறது தெரிஞ்சு போயிருது. என்ன காரணம்? நம்ம அங்க வந்தாலே வாடை இங்க அடிக்குது. தண்ணி அடிக்கிற நம்ம மேல தப்பு கிடையாது, குடிக்கிற சரக்கு மேலதான் தப்பு. என்னை கேட்டா நான் அப்படித்தான் சொல்லுவேன். பொண்டாட்டி அடிப்பான்னு தெரிஞ்சு எதுக்கு வாட வர சரக்க குடிக்கணும்? இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ராமதாஸ் அப்படின்னு சொன்னாதான் நீங்க திரும்புவீங்க. ஆமா, ஜெயராஜ் அப்படின்னு சொன்னாதான் அவர் என்னன்னு கேட்பாரு. அதே போல வாட வராத சரக்கு 2 சரக்கு கடையில இருக்கு. என்ன சரக்கு? அந்த பேரை போய் சொன்னா தானே கடைக்காரர் எடுத்து கொடுப்பாரு. நம்ம ஆளு குடிக்கிறது ஃபுல்லா இந்த மானகட்ட மானிட்டர் எக்ஸோ 1848 பக்காடி லெமன் சின்ன ஒயின் பிங்கு ஓட்கா வீர இந்த கழுதையவே கொடுத்தா வாடமத்து வரத்தானே செய்யும். வாட வராத சரக்கு 2 சரக்கு இருக்கு. என்னடா இந்த சரக்கு யாருமே கேட்டு வாங்க மாட்டாங்க. அது சொல்ற நாளைக்கே நான் வாங்க போறேன். இந்த சரக்கை மட்டும் குடிங்க. உங்க பொண்டாட்டி வாயோட வாய் நக்கி பார்த்தா கூட வாட வெளியே வரும். இல்ல தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் சம்முண்டு வர. இல்ல தூக்கம் வர மாட்டேங்குது. காதுகிட்ட அணு உண்டே வச்சாலும் அசர கூட மாட்டேங்குது. பரவாயில்ல. 2 சரக்கு இருக்கு. என்னென்ன சரக்கு தெரியுமா? ஒண்ணு குருண மருந்து, ஒண்ணு பால்ட் ஆயில். குடிச்சிட்டு செத்துட்டோம்னா சோழி மொத்தம் கொடுத்துரு. என்ன வயதுக்கு நாட்டம் எடுத்து வீட்டை எடுத்து என் பொண்டாட்டி இப்படித்தான் கேட்டா. ஏன்னா மானம் கட்டவளே ட்ரெயினி குடிச்சிட்டு வரையடா நாடகம் போட்டு உனக்கு வெக்கம் இல்லைன்னா செத்து போயிருந்தா.
அப்பதான் நான் சொன்னேன், நான் எதுக்குடி சாக, கவர்மெண்ட் விக்குது, நான் குடிக்கிற உடனடி வலிக்குதுன்னு. அப்பதான் என் பொண்டாட்டி நான் குடிச்சு போட்ட பாட்டுல தூக்கிட்டு வந்து என்கிட்ட குறிச்சான். எப்படி? இங்க வாடா மான கட்டவளே, நீ குடிக்கிற பாட்டுல என்னடா போட்டிருக்கு, என்னடா போட்டிருக்கு? குடிச்சாத்தான் ஆம்பளைக்கு மரியாதை இல்ல. இந்த நேரத்தில் பொண்டாட்டி வாடா போடான்னு கேட்கிறான். என்னடா போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, உசுருக்கு கேடு போட்டிருக்கு. தெரியுதா? நீ குடிக்கிற பாட்டிலே இது போட்டிருக்குல்ல, என்ன இதுக்கு நான் குடிக்கிறேன்டா. சரி. என் பொண்டாட்டி கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் செருப்புட்டு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கண்ணை முடிச்சு பாக்குறேன், உண்மைக்குமே செருப்புட்டு தான் அடிச்சிருக்கு. நீ வாங்குறது தானே? நான் அப்பதான் ரோசப்பட்டேன். பொண்டாட்டி கேவலப்படுத்துறபடி இந்த பாட்டில் நமக்கு தேவையா? ஒரே உடச்சுற பாட்டுல ஓவின் இல்ல. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எப்படி? என் பொண்டாட்டிய நாக்க புடுக்கிறாப்புல கேட்டேன். ஆடி மோத்தா மகளே, நீ சொன்னது 100க்கு 100 உண்மைதாண்டி. நான் குடிக்கிற பாட்டு இல்ல, மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, உசுருக்கு கேடுன்னு போட்டிருக்கே ஒளிய ஓம் புருஷனுக்கு கேடுன்னு போட்டிருக்காடி. சொல்லுடி மோத்தா மகளே. இருடா தம்பி குடிக்க சோத்துல விச வைக்கிறது கிளம்பிட்டா. அதோட வீட்டுக்கு நான் போறதே கிடையாது. எனக்கு தேவைப்பா சரி, நான் விடவே மாட்டேன். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ எடுக்கிற அண்ணே நல்லா இருக்கணும். நல்லதை மட்டும் எடுத்துக்கங்க, கெட்டதெல்லாம் கட் பண்ணிட்டு விட்டுருங்க. ஏன்னா இதனால பல பிரச்சனை வருதுங்க. வீடியோ வந்தால நல்ல நல்ல விஷயமும் நடக்கும். என்னையெல்லாம் பக்கத்து தெருவுக்கு கூட தெரியாது, இன்னைக்கு வெளிநாடு வரைக்கும் பாக்குறாங்கன்னா வீடியோ கவரேஜ் ஒரு நன்றி. ஆனா சில கெட்ட விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு சில பிள்ளைங்க கொஞ்சம் புது டான்ஸ் வந்தா கொஞ்சம் கட்டி பிடிச்சு நான் ஓவரா அமுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அப்படி வந்தால் நீங்க யதார்த்தமா எடுத்து போட்டு விட்டுறீங்க. வீட்டுக்கு போனா அவன் விளக்கமாத்த ஏன் உதவி தூக்கிட்டு நிக்கிறா. அதுல பொண்டாட்டிக்கிட்ட அடியா விட்டா கூட புண்ணியம் பெற்று போயிடும். விருந்தாளி கொஞ்சம் மாமியாரி லூசு மட்டும் சேர்த்துக்கிட்டு அடிக்கிறா. மாமியார் வேண்டாம் இருக்கிற மாமியார் ஊர்ல இருக்கு, சோழகுண்டில இருக்கு. நான் வந்திருக்கேன் திருவிழாக்கு. அந்த லூசு முட்டை சும்மா இருக்காம ஒரு கூத்து பண்ணி விட்டாங்க எங்க ஊர்ல. எப்படி? என் பொண்டாட்டி ஒரு கிறுக்குமாங்க என்ன அனுப்பிட்டா, ஊர்ல 10 பொம்பளை சேர்ந்து குறுப்பு சேலை எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டு அவிக்கிட்டு இருக்க கூடாது. என் பொண்டாட்டி அவங்க ஆத்தாளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்க, 2 பொம்பளையும் ஒரே கலர்ல திரியத்துக்க. நான் அன்னைக்கு கொஞ்சம் அரை கட்டிங் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் என்ன தொலைத்துக்க பொண்டாட்டி நினைச்சு மாமியார போட்டு அனுப்பி அரை கட்டிங்களே தெரியல. மாமியார் கத்தல ஏத்த கத்தல மாமனார் அமுக்குறாங்க, சும்மா கலைய மாட்டேன். அது என்ன தொலைத்துக்க, கடைசியில நல்ல உங்களா சும்மா தான் இருந்துச்சு. ஆமா, இப்ப மட்டும் என் மாமா உயிரோட இருந்துச்சுன்னு வச்சுக்க, ராமதாஸுக்கு 2ஆம் தரமா கட்டியே வச்சிருந்துச்சு. ஊழிச்சாமி லவ் பண்ற பொம்பளை எல்லாமே செத்து போயிருச்சுங்க. ஆமா, எல்லாம் 90 வயசு 100 வயசு கல்வியா லவ் பண்ற. இவன் மட்டும் உயிரோட இருக்கேன். நான் கேட்கிற 2 வருஷத்துக்கு படி எத்தனை கொரோனா வந்துச்சு. நல்ல நல்ல மனுஷங்களா போய் சேர்ந்தாங்க. கூடுசாமிக்கு எதுவும் வராதுங்க. ஏன் தெரியுமா? கொரோனாவை விட கொடிய வைரஸ் இந்த முறை மோசமான ஆளு. இருந்தாலும் பாய்பாட வாசிக்கிற நேரம் வந்துருச்சு. நான் பாடலை பாடி விட்டு நமக்கு அப்புறம் வைக்கலாம். அதனால எப்படி பாத்தீங்கன்னா, வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த காலில் நிக்காதீங்க. பக்கம் 1350வது சதய விழாவை முன்னிட்டு
சிறப்பான முறையில் நமது சரந்தாங்கி உயர்திரு எஸ் ராஜேந்திரன் தலைமையிலும் மற்றும் பாலமேடு உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் இவரது வழியிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் புராண நாடகம் அதி விமர்சையாக உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகம் அருமையான வள்ளி திருமண நாடகம். மாமா, முருகனுக்கு வள்ளி எத்தனாவது கொண்டாட்டீங்க? அது என்கிட்ட கேக்குறியா? சரி, ஊர்ல கேளு. தாத்தா நீங்க சொல்லுங்க, முருகனுக்கு வள்ளி எத்தனாவது கொண்டாட்டிதா? என்ன நான் கேட்கிறேன், நாடகம் பக்கத்துல வந்தீங்களா இல்ல வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? ஒரு நாள் வீழ்ந்தது இல்ல ஆண்டது இல்ல. தாத்தா நீ சொல்லுதா, நீ தான் மங்களகரம் உட்காந்துருக்க. முருகனுக்கு வள்ளி எத்தனாவது கொண்டாட்டி? அப்படி சும்மா சொல்லுக்கா. நான் சொல்றேன் கூச்சப்படாம. நம்ம ஊர்ல நம்ம தான் கெத்தா பேசணும் தெரியாக்கா, தைரியமா பேசணும். முருகனுக்கு வள்ளி எத்தனாவது கொண்டாட்டி? 2வது கொண்டாட்டி. முருகனுக்கு வள்ளி 2வது கொண்டாட்டின்றது இந்த உலகத்துக்கே தெரியும். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, முருகப்பெருமான் 2 கொண்டாட்டி கட்டுனா நாடகம் வச்சு வேடிக்கை பார்க்குறீங்க. இதுவே உங்க வீட்டுல புருஷன் 2 கட்டுனா ஸ்டேஷன்ல போய் உட்கார வைக்கிறீங்க. அப்ப இது மட்டும் பாவமா தெரியலையா? இதத்தான் என் மொண்டாடிக்கிட்ட நான் கேட்டேன். எப்படி? என் மொண்டாடிக்கிட்ட கேட்டேன், இதே கேள்வி நான் கேட்டேன். ஏன்னா என் மொண்டாட்டிக்கு முருகன் சாமினா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பக்தி, இஷ்ட தெய்வம், குலக்கடவுளும் கூட, தமிழ் கடவுள். ஆமா, அதனால கேட்டேன், ஏண்டி முருகனுக்கு எத்தனாவது கொண்டாட்டியாங்க? வள்ளியும் தெய்வானையும் 2 கொண்டாட்டிங்கன்னு சொன்னா. அப்பதான் நான் ஒரு பிட்ட நைசா சொல்லுகிறேன், அடியே முருகனும் ஆம்பளதான், ஓ புருஷன் நானும் ஆம்பளதான். முருக எப்படி 2வது கொண்டாட்டி கட்டி இருக்காரோ, ஒண்ணு நான் உன்னைய கட்டிட்டேன், உன் சாமி முருகனை போலயே நானும் 2வது ஒரு கொண்டாட்டி கட்டிக்கிறவான்னு கேட்டேன். உண்மை சொல்லி நல்ல ஒம்பளையா இருந்தா செருப்பட்ட 10 அடிச்சிருந்திருப்பா. என் மொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொன்னா, எப்படி? போங்க மாமா, நான் கும்பிடுற சாமியே 2 கட்டி இருக்கு, நீங்க கட்டுற என்ன தப்பு, கட்டிக்கங்க மாமாண்டா. என்னடா என் மொண்டாட்டியே சொல்றாரு, கிள்ளி பாக்குறேன், கனவுல நெசனவுத ஏண்டி சத்தியமாவா, சத்தியமா கட்டிக்கங்க மாமாண்டா. எனக்கு அப்படி பூரிச்சு போச்சு. அப்புறம் லைட்டா என்ன சுரண்டா, மாமா என்னடி நான் ஒரு கேள்வி கேட்கவா? தைரியமா கேள்வி, உங்களுக்கு புராணம் தெரியுமான்னு கேட்டான். ஏண்டி நாடகத்துல பப்புனா இருக்கேன், புராணம் தெரியாதா? தெரிய முடியும். புராணத்துல மகாபாரதம் தெரியுமான்னு கேட்டான். ஏன் தெரியுமே, தெரியும். மகாபாரதத்துல பாஞ்சாலிய தெரியுமான்னு கேட்டான். பாஞ்சாலிய தெரியாம யாராவது இருப்பானா? தெரியும், இப்படி வெண்ண மகளை சொல்லுடின்னு. மாமா பாஞ்சாலி பொம்பளை தானே? ஆமா பொம்பளைதான். உங்க பொண்டாட்டி நானும் பொம்பளை தானே? ஆமா பொம்பளைதான். பாஞ்சாலிக்கு எத்தனை புருஷன் மாமாண்டா? பாஞ்சாலிக்கு 5 புருஷன். மாமா ஒண்ணு உங்களை நான் கட்டிட்டே, மிச்ச 4 புருஷன் நான் பாத்துக்கிறவாண்டா, அதோட முடிக்க வாங்க. எனக்கு தேவை மயிரா. அப்ப பொண்டாட்டி இருந்தாலும் சூதானமா வாய விடணும். அது உன்னை விட புராணம் பிரச்சனை. ஆமா, ஏகப்பட்ட புராணம். என்னத்துக்கு ஒன்ன மாதிரி யாரும் இல்லையே இந்த நாடகத்திற்கு. ஆனா இந்த நாடகம் புனிதமான நாடகங்க. இல்ல இல்ல உள்ள ஓடுங்க, அதனால பிரச்சனை கிடையாது. இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் நடிகை காத்து கொண்டிருக்கும் நவரச நாயகன், நவரச தென்றல், எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க செயலாளராக திகழக்கூடிய ஆரிக்குடி மாணவர் கண்டெடுத்த எம் கே வல்லரசன் அவர்கள் வேகன் வேடன் ஒருத்தராக காத்துக் கொண்டிருக்கிறார். நாடகத்தில் குயிலினி மேலான கொக்கில வாணி, எங்கு சென்றாலும் விட்டு பேசக்கூடிய சொற்போர் அரசி, மதுரை மாநகரையை கட்டி அரசாண்டவருக்கும் என்ன பத்த ஆத்தா ஸ்ரீ மதுரை மீனாட்சி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையார் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் வசன பேரரசு, வசன சொல் அழகன், பல புராணங்களாக இருந்தாலும் நடைமுறை பேச்சாக இருந்தாலும் சிறந்தோர் முறையில் நல்ல எடுத்துக்கட்டாக திகழக்கூடிய கழகப்பிரியர், காணப்பிரியர், புதுகை மாநகர வீரமங்கலம் அவர்கள் கண்டெடுத்த எல் கவிராஜ் அவர்கள் இவரது படி நாரதர் கழகப்புறனாக தோன்றுவார். மற்றும் சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் டி.எம். சவுந்தரராஜனும், நாடக கலை உலகத்தில் டிஎம்எஸ் என்று அழைக்கக்கூடிய அன்பு மாமா செய்யாமங்கலம் கண்டெடுத்த கே.ஆர். ராமதாஸ் அவர்கள் 6 மணி பின்பார். ஆணிமுகனே ஆதி முதலானவனே, பானை வகித்தோனே, பக்தர்களை காப்பவனே, மூலப்பொருளே மூத்தவனே, கணேசா கணேசா ஏனென்று எழுமையா இந்த ஏழை முகம்பருமையா.
ஆளுக்கு நட போட்டுக்கிட்டு ஜாடையிலே பார்த்துக்கிட்டு குளத்தங்கர உரத்திலே அடங்கப்பா கணேசா மயக்க வரி வேளையிலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லுமப்பா பழைய பாட்டு தான் காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு பாத்தீங்களா? இப்ப வந்து பாட்டு வருது கேட்க முடியுதா? தாண்டா பொம்மாண்டா கேட்டாதான் பாட்டுங்கிறியா? இப்ப பாட்டு மனமற்ற வசந்த கட்டத்தான் வேணு வந்து நிக்குது. மைக் செட்டுக்காரனே பாட்டு போடுறத போக ஏதாவது அமைக்கி செக் பண்ணி கொடுத்தாப்ல. அதுக்குள்ள 100 பேரு ஒரு வசனம் இடியாப்போ இங்க நாடகத்துல இடியாப்போ இடியாப்போ டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்ல பாத்துப்பட்டு வந்து அனுப்பு. நான் கேட்கிறேன் இது வரைக்கும் இடியாப்பக்காரன் பாத்துக்கிறேன் கண்ணுல பாத்திருக்கியா? எத்தனை பேர் பாத்திருப்பீங்க? பாதி பேர் பாத்திருப்ப பாதி பேர் பாக்கல. பொருளை மட்டும் தான் மின்னல் வேத்துல வாமா மின்னல் பேர் சட்டில் போயிட்டா இடியாப்போ அந்த முட்டு போயிட்டா ஒருத்தருக்க மாட்டேன். இது எத்தனை பேர் லூசா தெரியா மனுஷன். அருமையான முறையில் இந்த நாடகத்திற்கு ஆமா எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பப்பா அரசகுலம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அர்ஜுனாடு கண்டெடுத்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தப்பி
வாழ்க உங்கள் விளங்கு ஆழ்ரோடு சக்கரவர்த்தி அன்பு தம்பி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வருகிறவர்களுக்கும் கல்விமடை மாணவர் கண்டெடுத்த அன்பு தம்பி சக்திவேல் அவர்கள் உங்கள் முன்னால் ஆழ்ரும் அண்ட் சைடும் அதற்கடுத்து இணையாக இங்கு தாளமசு கதவு தாளைய சுருதி கலைஞர் மதுரை ஏர்போர்ட் அருகாமல் இருக்கும். வேற என்ன சொல்லணும்ல, கடமை. இப்ப பாரு எப்படி சொல்ற மாட்டு தாள கலைஞர் உங்கள் முன்னால் சீன அமைப்பு அன்பு தம்பி டிரைவர் முருகன், அப்புறம் தம்பி சக்திவேல் மற்றும் இங்கு தாளம் மட்டும் போட வந்திருக்கும். ஆமா, அது ஊரா விட்டு தாளம் பரம்புப்பட்டி குருட்டு குத்து கூலுச்சாமி அவர்கள். அக்குனே வாசி முண்டை நீ வந்து செப்பு போ. எல்லா பேரும் காசு வாங்குறாங்க, நீனு நல்லாத்தான் சம்பளம் வாங்குற. ஏய், அந்த பையன் 2 வருஷம் எப்படி அடிச்சா படிச்சேன்? அவர் ஒத்த பட்டி வச்சு எத்தனை சங்கதி போட்டு வாச்சாப்புல இரியா. என்ன எல்லா தாளக்காரரும் நீ நான் ஓசி பண்ணைக்கு வந்திருக்க நான் கேட்கிறேன். ஏன்னா சங்கி தப்புனே முடிச்சு போறேன் வாசி ஒரு டிஃபரெண்டா போட்டு காட்டு. சரி, இங்க புடி புடி. உன் தாளத்துக்கே ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, நான் பாடுறேன். நீ சரியா மட்டும் போட்டனா நீ உண்மையான தாளக்காரனை ஒத்துக்கிற. சரியா வாசிக்கணும். மாறிச்சும் ஊட்டி திரிய பாத்துக்கோ. நிஜமாவா? எப்படி வேணா பாடுனா பாடுவேன். இங்க வா, கரெக்டா நீ பாடுற, சரியா நீ வாசிக்கிற. நிஜமாவா? தோட்டுக்கட்டை ஓரத்திலே தோடு, ஒன்னாங்க தோடு, 2ஆங்க தோடு, 3ஆங்க வாங்க சொன்னு. இது ஒண்ணுதே தெரியும் எனக்கு. இந்த பாட்டுக்கு இதுதான் தாளம் பண்ணி எல்லா பேருக்கும் தெரியும்.
ஆனா கூட நடிக்கிற எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்க எந்த பாட்டா பாடாலும் இந்த முண்டை இதை மட்டும் தான் வாசிப்போம். அவையில வாயில வச்சு பள்ளி வேற போச்சு. அது மிருதாக்கார பைய வாசிக்கிறப்ப கையை இழுக்குது, கெண்டை பிடிச்சு இழுக்கிறது. நாட்டுக்கோழி இந்த சிக்கன் அந்த பிராயில திங்காதுன்னா கேக்குறானா வளச்சு அவர் வேற கூலிச்சா விட்டு நல்லா ஆடுவாரு. அவர் ஆடி நக்கிறாரு. அது ஓத வந்த புண்டு ஆட மாட்டாரு. 12 2 கண்டை சேர்த்து வைக்கிறாரு. அங்க வேணாம்னு சொல்றாப்லையா, மும்பிட்டு கையை திண்டு புட்டு உள்ள வந்து மும்பிட்டு மாத்திரை போடுறேன். பிரஷர் சுகர் நீங்க உள்ள வச்சு முகுட பின்னாடி இடம் இருந்தா பேருந்து வச்சுட்டு சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா பொறுப்பாளருக்கும் சிறந்ததொரு முறையில் நன்றிகளை உள்ளவனே தெரியப்படுத்தும். நன்றி. இந்த நாடகத்துக்கு அருமையாக இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது ஊரை அழகாக அலங்கரித்துள்ள உரிமை வி காமராஜ் சரந்தாங்கி மாநகரம் கண்டெடுத்த KRA ராஜா ஆடியோஸ். ராஜா 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 அருமை அருமை ஆகையால் சிறப்பான முறையில் பொதுமக்கள் அனைவரும் நாடகத்துக்கான சிறப்பு அழைக்கின்றோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் சரந்தாங்கி என்பதை எழுந்து கொண்டு இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்து நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பை பெற்றக்கூடிய எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் முன்னாள் துணைத் தலைவருமாகிய ராஜ நடிகருமாகிய 4 மாவட்டம் கண்டெடுத்து ராசு அன்பு சித்தப்பா அவர்கள் இந்த நாடகத்தை அரும்பாடுபட்டு அமைத்துள்ளார் என்பதை பெருமிடம் தெரியப்படுத்திக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் இங்கு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை நாட்டியத்தான் கூப்பிடுங்க ஒண்ணுக்கு இருக்கே தொடவழியே போடுங்க. அவனுக்கு பேர் ஆசையா ஐயாவாடியோஸ் கோடாங்கிப்பட்டி. ஐயாவாடியோஸ் கோடாங்கிப்பட்டி அன்பு சித்தப்புக்கு நன்றி. ஆகையால் இங்கு நாட்டியமாட கத்துக்கொண்டு நடன மங்கை புதுக்கோட்டை கண்டெடுத்த புண்ணியவதி சிறப்பான முறையில் நாட்டியமாட கத்துக்கொண்டிருக்கும் RS ஓதா செல்வி ராதா செல்வி டான்ஸ் அண்ட் காமி. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே
அருமையான முறையில் பாட்டு. ஆமா மனமார்ந்த நன்றி. ஆகிய நான் போயிட்டு அந்த புண்ணியவதி அழைக்கிறோம். ஆகிய உங்கள் முன்னால் பபுனாக எடுத்துக்கொண்டிருப்பவன் மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் நல்லூர் விபி முத்துவேல் அவரின் திசையப்பிள்ளையமாகிய அதே மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் சோழன் குருணி என்ற கிராமத்தை சேர்ந்து AS தங்கராஜ் ஆகிய பபுன் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு ஐயா வாங்க ஐயா ஐயா வாங்க. அதற்கடுத்த மணியாக இங்கு விருதம் வசிக் கொண்டிருக்கும் ஏனாதி அன்பு மாப்பிள்ளை என்ன ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடத்தை கௌரவப்படுத்துகிறார். மற்றும் இங்கு ஆலோசனை கொண்டிருக்கும் அன்பு தம்பி கல்விமலை மாணவர் கண்டெடுத்த சக்திவேல் அவர்களுக்கு இங்கு பொன்னாடத்தை கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இங்கு தாளம் வசிக் கொண்டிருக்கும் குருட்டு குத்து கூலிச்சாமிக்கு ஆடுகாலி முடியாதோம் பொன்னாடத்துக்கும் இங்கு யூடியூப் சேனல் எடுத்து கொடுக்கும் அன்பானார் அவர்களுக்கு இங்கு நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் நமது மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் சோழங்குருணியை சேர்ந்த மாப்பிள்ளை தங்கராஜ் அவர்களுக்கு நமது விழா கமிட்டி கிராமத்தின் சார்பாக மலை அளிக்கப்படுகிறது. யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் நமது அன்பு சகோதரர் அவர்களுக்கு முன்னாடி அளிக்கப்படுகிறது. நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பண்ணன் RR ராஜு அவர்களுக்கு சரணாகி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நன்றி வணக்கம். எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை அளித்து கௌரவப்படுத்தி மாபெரும் கிராமமான சரந்தாங்கி மாநகரம் கண்டெடுத்து அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் விழா பொறுப்பாளர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் கலைக்குழும் சார்பாக நன்றிகளை தெரியப்படுத்திக் கொண்டு இது உங்க ஊர், நம்ம ஊர் தான். இது உங்க ஊர் யூடியூப் சேனல் சார்பாக சேனல் வேற அதான்டா, இது உங்க ஊர் அன்பு சேனல் சார்பாக நன்றிகள் தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு இந்த புண்ணியவதியை அழைக்கிறேன். அதனால எப்படி பாத்தீங்கன்னா தெய்வம் தெய்வம் தான் முத்தரையர் கடவுள் தான்